Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 14. லாஸ்ட் எபிசோட்ல சுமி பேலஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்குற தளபதிகளும் நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சுமியும் இதுதான் என்னோட தம்பி. நீங்க தளபதிகள் ரெண்டு பேருமே என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் லேட்டா தான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்களே என்ன பிக்கப் பண்ண வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அதுக்கு ரெண்டு தளபதிகளும் பரவாயில்ல வாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு வீட்டுக்கு தங்குறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்போ வழியில அவங்கள பார்க்குற எல்லாருமே பாருங்க சுமியோட பல்லாக்கு எவ்வளவு பெருசா இருக்கு, பார்க்கவே வீடு மாதிரி இருக்கு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க நெத்தியில இருக்கக்கூடிய சிம்பிள் நீ பாத்திருக்கியா, அது பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்ததான். இந்த சிம்பிள் இருக்கிறதுனால சுமிய யார் கல்யாணம் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தையே ஆளுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேற இருக்கு தெரியுமா. அவங்களோட நெத்தியில இருக்கக்கூடிய சிம்பிள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அந்த தெருவுல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே நெத்தியில அதே மாதிரி சிம்பிளை போட்ட மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய சுமியோட தம்பி சொல்றான், இதுங்க எல்லாருக்கும் அறிவு கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் ஒன்னு இமிடேட் பண்ணிடலாம் நினைச்சாங்களா, அவங்க நெத்தியில ஏதாவது வச்சுட்டா மட்டும் ஒன்ன மாதிரி ஆயிடுவாங்களான்னு. அதுக்கு சுமியும் நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு பிறக்கும் போதே இந்த சிம்பிள் இருக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா என்ன, ஒருவேளை என்னால கியூ ஃபேமிலிக்கும் வெய் ஃபேமிலிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இத உடைக்க முடியல, ஹீரோவும் ஹீரோயினையும் பிரிக்க முடியல அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட கண்ணுல நான் ஒரு நார்மல் மனுஷியா தான் தெரிவேன், அவங்களுக்கு ஒன்னும் நான் ஸ்பெஷலா தெரிய மாட்டேன்னு. சுமியோட தம்பியும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்ப தளபதிகளும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சுமியை இறக்கி விடுறாங்களா. சுமிக்கு பார்த்த உடனே செம ஷாக் ஆகுது. ஏன்னா அது ஒரு ஹோட்டல். இந்த இங்கேயா ஹீரோ தங்க சொன்னான்னு கேக்குறதுக்கு தளபதிகளும் ஆமான்னு சொல்றாங்க. லியாவும் ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலையான்னு கேட்க சுமியும் அப்படி இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, பிரச்சனை கிடையாதுன்னு. கியோவும் நீங்க இங்கே ஸ்டே பண்ணுங்க, ஏதாவது தேவை அப்படி எங்களை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ சுமியும் அவங்களோட தம்பியும் உள்ள போறாங்களா. அவங்க தம்பி கேக்குறாங்க, நீ என்னமோ அவன் உன்ன பேலஸ்ல தங்க வைப்பான்னு சொன்ன, பார்த்தா ஒரு ஹோட்டல்ல தந்திருக்கான், இங்கதான் நீ ஸ்டே பண்ண போறியான்னு. அதுக்கு சுமியும் இது ஹீரோயினோட ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்மளோட வேலையை காட்டலான்னு. இந்த பக்கம் தளபதிகள் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது தெருவுல பொண்ணுங்களோட நெத்தியில ஒட்ட வைக்கக்கூடிய பொட்டு இருக்குல்ல சுமி மாதிரியே, அதை வித்துட்டு இருக்காங்களா. அதை பார்த்த உடனே கியூ சொல்றாங்க, எனக்கெல்லாம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, வா போகலான்னு. லியாங்கும் ஆனா எனக்கு இருக்கே அப்படின்னு ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. கியூவும் இது யாருக்கு, டயோக்கு வாங்குறியா, டயோக்கெல்லாம் இது பிடிக்காதுரா அப்படின்னு சொல்றதுக்கு லியாங்கும் யார் சொன்னா இது டயோக்குன்னு, இது எனக்கு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறமா டயோ கிட்ட போறாங்களா. டயோவும் என்ன விஷயம் கேக்குறதுக்கு லியாங் சொல்றாங்க, தெருவுல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த பொட்டை வாங்கி வாங்கி ஒட்டிக்கிட்டாங்க தெரியுமா, எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு, உனக்கும் இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கொண்டு வந்தேன்னு. அதை பார்த்த உடனே டயோவுக்கு தெரிஞ்சிருச்சு இது சுமியோட திம்பல காப்பி பண்றதுன்னு. அதனால அதை கீழே போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு யார் சொன்ன எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு லியாங் அதை எடுக்க போறாங்க. எடுக்காது அப்படின்னு மறுபடியும் மிதிக்கிறாங்க. சரி அப்போ உனக்கு இது பிடிக்கல அப்படின்னு கேட்ட உடனே டயோவும் இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நிஜமாவே சுமிக்கும் ஹீரோக்கும் இதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கானு. லியாங்கும் ஆமா என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே டயோவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அந்த சிம்பிளை மிதி மிதி மிதிச்சுட்டு அங்க இருந்து போற மாதிரியே போயிட்டு அவங்களுக்கு போக மனசு இல்ல, ஏன்னா லியாங் வாங்கி கொடுத்தாதாச்சே, அதனால அதை எடுத்துட்டு போறாங்களா. லியாங்கும் இப்ப இவளுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினும் பாட்டியும் அந்த மந்திரங்கள் எழுதுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப சுமி வந்திருக்கா அப்படின்னு வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க. சோ பாட்டியும் உள்ள வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, சுமி என்ன சின்ன வயசுல பாட்டி பாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவா, அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவ என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி பாக்குறான்னு. ஹீரோயினும் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. பாட்டியும் நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இங்கே இரு, உன்னையும் நான் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு. இப்ப சுமி உள்ள வராங்க. பாட்டிய பார்த்தோன்னே பாட்டிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. பாட்டியும் ரொம்ப நல்லது, நீ என்ன பார்க்க வந்ததுக்காக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனாலும் நீ என்னோட பிறந்தநாள் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு. அதுக்கு சுமி சொல்றாங்க, பாட்டி பாட்டி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலுமே நான் வளர்ந்த இடத்த ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா, உங்க எல்லாரையும் பாத்திர மாட்டோங்க அப்படின்னு ஏங்கி போயிருந்தேன், அப்பதான் உங்களோட 60வது பிறந்தநாள் வரது கேள்விப்பட்டேன், உடனே ஓடி வந்துட்டேனே அப்படின்றாங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷம், நீங்க இருக்கிறது வரைக்கும் கம்ஃபர்டபிளா இரு, இந்த இருக்காளே இவதான் ஹீரோயின், ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்கா, வீட்டோட பொறுப்புகள் எல்லாத்தையும் இப்ப இவதான் பாத்துட்டு இருக்கான்னு. ஹீரோயினும் உங்களை நான் வரவேற்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு. சுமியும் நீ என்ன நேம் சொல்லி கூப்பிட்டா போதும்னு. ஹீரோயினும் இல்ல இல்ல அது எப்படி நான் நேம் சொல்லி கூப்பிட முடியும், நீ எங்களை விட பெரியவங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களெல்லாம் என்னால நேம் சொல்லி கூப்பிட முடியாதுன்னு. சுமியும் எல்லாருமே சொல்ற மாதிரி கியூ ஃபேமிலியில நல்லா பேச தெரிஞ்சவங்க தான் இருக்காங்கன்னு. உடனே பாட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க, வேணுனே தான் சுமி கியூ ஃபேமிலி அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது புரிஞ்சிருச்சா, இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட அம்மா உள்ள வராங்க. சுமி நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணே தெரியுமான்னு. உடனே சுமி எழுந்திருச்சு போயிட்டு, நீங்க என்ன சின்ன வயசுல நீங்க என்ன பெத்த அம்மா மாதிரி
பாத்துக்கிட்டீங்க தெரியுமா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணே தெரியுமான்னு. ஹீரோட அம்மாவும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னோட அழகு இன்னும் குறையவே இல்லை, எல்லாமே கூடி இருக்குன்னு. சுமியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நான் இங்க வந்ததுக்கான இனி ஒரு ரீசனும் இருக்கு. ரோஜன் சிட்டில வறட்சி வந்ததுனால அங்க இருக்க மக்கள் பசி பட்னியில கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நான் கொஞ்சம் கோதுமைகளை உங்களோட பிறந்த நாளுக்கு பரிசா கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரோஜின் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. இந்த அரசாங்க வேலையில எல்லாம் நான் இப்ப தலையிடுறது கிடையாது, எல்லாத்தையுமே ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கான். அதனால அவன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன், அவன் முடிவெடுக்கட்டும்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்லி கோதுமைகளை வர வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியோட பிறந்த நாளைக்கு. இந்த நேரத்துல சுமி வேற அவளோட கோதுமைகளை கொண்டு வந்திருக்கானா, ஹீரோ எதை வாங்குவா அப்படின்றது இருக்குல்ல. ஹீரோ ஒருவேளை ஹீரோயின் கொண்டு வரத வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இது பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ பாட்டி கிட்ட, பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. பாட்டியும் சரி சரி நீங்களும் கிளம்புங்க, போய் வெளியில போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப பாட்டியோட அசிஸ்டன்ட் பாட்டி கிட்ட சொல்றாங்க, பரவாயில்ல சுமி ரொம்ப அழகா வளர்ந்திருக்கா, அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கான்னு. பாட்டியும் ஆமா ஆமா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா என்ன பண்றது, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கல. அவளோட ஃபேமிலி பிரஷர்னால அவ வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி இருக்கட்டும், அவ என்னோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கா, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. இந்த பக்கம் சுமி ஹீரோயினோட அம்மா கிட்ட, இவ்வளவு வருஷங்களா நீங்க தானே வீட்டை பாத்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்ல, ஹீரோயின் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா, நீங்க இப்போ நிம்மதியா இருப்பீங்களான்னு. ஹீரோவோட அம்மாவும் நிம்மதியா எதற்கு அப்படின்னு கேக்குறாங்க. சுமியும் நான் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பாட்டி ரொம்ப பெருமையா பேசின மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் அந்த மாதிரி கேக்குறேன்னு. ஹீரோவோட அம்மாவும் வந்த முத நாளே உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா, இதேதான் என்னோட நிலைமையே, எப்ப பார்த்தாலும் பாட்டி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவளோட பாவ போல உள்ள மூஞ்ச வச்சுட்டு அவ எல்லாரையுமே மயக்கி வச்சிருக்கா. ஹீரோ கூட அவ ஏமாத்தி வச்சிருக்கா தெரியுமா. யாருமே இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது, எப்பவுமே நான் தனிமையா தான் இருந்துட்டு இருக்கேன். முக்கியமா சூயாவை வர வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஹீரோயின் தான் காரணம் தெரியுமா, பாவனா அப்படின்றாங்க. சுமியும் ஹீரோ உங்களுக்காக பேச மாட்டாரான்னு கேட்க, ஹீரோட அம்மாவும் எங்க அவன் எனக்காக பேசுவான், அவன் ஆக்சுவலி பிஸியா இருக்கான், அவன் தான் ரோஜின்ல அணை கட்டுற பணியை இப்ப ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால அவன் ரொம்ப பிஸியா இருப்பானா, நான் போயிட்டு அவனை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தானே. சுமி உடனே அப்படியா, ரோஜின் வரைக்கும் எதுக்கு அணை கட்டணும், அதான் ஜிந்துவுக்கும் பானிக்கும் இடையில அணை கட்டியாச்சுல, ரோஜின் வரைக்கும் கட்ட வேண்டிய அவசியம் என்ன, ஹீரோக்கு தானே இதனால நஷ்டம்னு. ஹீரோட அம்மாவும் ஏதோ ரோஜின்ல வறட்சி எல்லாம் வந்துருச்சு, அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அப்படி இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு இதை பத்தியெல்லாம் ரொம்ப தெரியாது, வா நம்ம வேற ஏதாவது பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. சுமிக்கு புஸ்ன்னு ஆயிடுச்சு, அதனால சுமி ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக கூப்பிட்டு விடுறாங்க. கியூ சொல்றாங்க, நான் சுமி கிட்ட எவ்வளவோ சொன்னேன் உங்களை ஆபீஸ்ல வந்து மீட் பண்றதுக்காக, ஆனா அவங்க இங்கதான் மீட் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்கன்னு. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. இப்ப சுமியை பார்க்க போயாச்சு, ரெண்டு பேருமே வணக்கம் வச்சிருக்காங்க. சுமியும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து, இந்த இடம் வரைக்கும் ஞாபகம் இருக்கா ஹீரோ, நீ நான் உன்னோட அண்ணா எல்லாருமே சேர்ந்து இங்க ஜாலியா விளையாடுவோம், இங்க இப்ப நிக்கும் போது நேத்துக்கு எல்லாமே நடந்த மாதிரி இருக்குன்னு. ஹீரோவும் ஆமா அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. சுமியும் நான் வயோ சிட்டில பிறந்தா கூட இங்கதான் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன், உன் கூட உன் அண்ணா கூட இருந்த டைம் தான் எனக்கு லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியான மெமரி, சொல்ல போனா வெய்யனோட ரெண்டாவது வீடு மாதிரின்னு. ஹீரோவும் ஆமா கரெக்ட் தான், நான் உன்னை இங்க ஒரு ஃபேமிலியா தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. சுமியும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா பாட்டி என்ன ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, உன்னோட ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கா, அவ பாட்டி கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கான்னு நினைக்கிறேன், ஆனா அவ நிறையவே கஷ்டப்பட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ அவளோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்திருப்பால, இங்க வந்து நிறைய அவ கஷ்டப்பட்டு இருக்கா. சோ நான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவளை இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் பண்ணாத, அவளோட அங்கிள் கிட்ட சொல்லி எதுக்காக நீ கோதுமை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை அவளோட அங்கிள் கொடுக்கல அப்படின்னா அது அவளுக்கு தானே பிரச்சனையா போய் முடியும், அதனால நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பாட்டியோட பிறந்தநாள் கிஃப்டா அந்த கோதுமைகளை வச்சுக்கோ, நான் உனக்கு கொடுக்குறேன்னு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கெஸ்ட் லிஸ்ட பாக்குறாங்களா, இத்தனை வருஷங்களா இந்த சுமி ஊருக்கு வரவே இல்லை, இப்ப திடீர்னு வந்து நிக்கிறா அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு. அசிஸ்டன்ஸும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இத்தனை வருஷங்கள் கழிச்சு நம்மளோட ஃபேமிலிக்கும் வெய் ஃபேமிலிக்கும் இடையில இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி நான் அங்கிள் கிட்ட இருந்து கோதுமைகளை வர வச்சிருக்கேன், ஆனா இந்த நேரத்துல அங்கிள் கொண்டு வரக்கூடிய கோதுமையை ஹீரோ வாங்காம அதுக்கு பதிலா சுமி கொண்டு வந்திருக்க கோதுமைகளை மட்டும் வாங்கினான்னு வச்சுக்கோயே, அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அதுக்கப்புறமா ஃபேமிலி ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாறும், எல்லாருமே நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில இன்னும் பிரச்சனை சால்வ்
சால்வ் ஆகல அப்படின்னு நினைப்பாங்க. இதனால நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அசிஸ்டன்ஸும் இதெல்லாம் அவ வேணும்னே பண்றா நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, வேற என்னவா இருக்கும், நம்மளோட அணை கட்டுதல் பணி வந்துட்டு ரூஜின் வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோயே, அது பைசு சிட்டியை சுத்தி தான் போகும். சோ பைசு சிட்டி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் பைசு சிட்டில இருந்து இவளை அனுப்பிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை இப்படியே நான் சும்மா விட மாட்டேன்னு. அதே மாதிரி அந்த பக்கம் சுமியும் சொல்றாங்க, நீ இந்த அணையெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு எவ்வளவு கோதுமை தேவையோ அவ்வளவு கோதுமை எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு. ஹீரோவும் இந்த அணை கட்டுற பணி வந்துட்டு வெய் சிட்டியோடது. சோ இதுல பைசு சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண வந்த நீ தலையிட்ட அப்படின்னா இது சரியா இருக்காது. சோ இத பத்தி தான் நீ பேச வந்த அப்படின்னா நம்ம பேசி முடிச்சாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்ப சுமியும் ஒரு நிமிஷம் இல்ல, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் பேசணும். உன்னோட அண்ணாவோட பெண்டன்ட் அப்படின்னு பெண்டன்ட் எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோவோட அண்ணா ஒரு பெண்டன்ட் ரெண்டா உடைச்சு ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பெண்டன்ட்ல ஒரு பாதி ஹீரோ கிட்டயும் இனியொரு பாதி சுமி கிட்டயும் இருக்கு. ஆக்சுவலி சுமிக்கும் ஹீரோவோட அண்ணாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஹீரோவோட அண்ணா இறந்து போறதுக்கு அப்புறமா சுமியை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சுமி அவங்களோட ஃபேமிலி ஹீரோ கூட இருந்தா சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியாம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி சுமியை கொண்டு போயிட்டு பைசு சிட்டியோட இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படிதான் சுமியை அங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா. சோ சுமி சொல்றாங்க, எனக்கு அந்த நேரத்துல வழி தெரியல, என்னோட ஃபேமிலி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னு. உடனே ஹீரோவும், நீ எப்படி கல்யாணம் பண்ணியோ எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், இப்போதைக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சுமி என்ன பேச வந்தாலுமே கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கும், நம்ம டயோ ஸ்டிக்கரை கொண்டு அந்த ஹீரோயின் முன்னாடி காவச்சிட்டு அந்த லியாங் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் நான் வைப்பேன் நினைச்சிட்டு இருக்கானா, நான் என்ன சுமியோட காப்பி மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கானு கேட்க ஹீரோயின் சிரிக்கிறாங்க. டயோவும், நீங்க இப்ப எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கும் தான் பிரச்சனை, ஆக்சுவலி சுமிக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் உண்மைதானான்னு. அதுக்கு ஹீரோயினும், இப்படி ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவங்கள நான் வீட்டை விட்டு துரத்தணும்லாம் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னோட அமைதி அப்படியே நாசமா போயிடும், எனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டான்னு. டயோவும், உன்னால எப்படிதான் இப்படி நிம்மதியா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்ப கூட ஹீரோவும் சுமியும் தனியா பேசுறதுக்காக போயிருக்காங்களாம். லியாங் என்கிட்ட சொன்னான்னு. ஹீரோயின் அமைதியா யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. சோ அந்த கோவத்துல நைட் உட்கார்ந்து ரூம்ல தலை இழுத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ உள்ள போறாங்க. பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் கோவமா இருக்கான்னு. ஆனா ஹீரோக்கு ஏன்னு தெரியல. அப்பதான் டேபிள் மேல இருந்த டயோ கொண்டு வந்து அந்த ஸ்டிக்கரை பாக்குறாங்க. ஓஹோ, உனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல நிறைய வந்திருக்கு, உனக்கு வேணும் அப்படின்னா நீ கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு. ஹீரோயினுக்கு கோவம் வந்து சீப்பை தூக்கி கீழே எறிஞ்சிட்டு, நீ தான் ஸ்டேட் அஃபேர்ல ரொம்ப பிஸியா இருக்கே, உனக்கு எப்படி என் கூட வரதுக்கெல்லாம் டைம் இருக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பிடிக்காது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலேயே சுமி அவ கூட கொண்டு வந்த எல்லா கோதுமைகளையுமே திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்களா. அப்ப சுமியோட தம்பி கேக்குறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது, ஹீரோ எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிட்டு இருக்கான், உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு. சுமியும், நான் பைசு சிட்டியை சேர்ந்தவ அப்படின்றதுக்காக தான் ஹீரோ என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கான், கண்டிப்பா இதுக்கு வேற வழி இருக்கும், நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யான்சு சிட்டில இருந்து ஹீரோயினோட ஃபேமிலி அட்வைசர் இருக்காங்கல்ல, அவங்க கோதுமைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே சுமியோட தம்பி, போச்சு போ, அவங்க வேற கோதுமைகளை கொண்டு வந்துட்டாங்க, இப்ப நீ என்னதான் பண்ண பிளான் பண்ணிருக்கன்னு. சுமியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன அவன் ரிஜெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோயே, ஹீரோயினை இன்னும் அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எனிமி ஃபேமிலி, ஹீரோயினை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம என்கிட்ட விளையாடுறதுக்கு இனி ஒரு செஸ் பீஸ் இருக்கு அப்படின்னு. சோ இவங்க யாரையோ வச்சு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வெய் தான் கோதுமைகள் எல்லாத்துக்குமே இன்சார்ஜ். ஹீரோயினோட ஃபேமிலி அட்வைசர் கொடுக்கக்கூடிய எல்லா கோதுமைகளையுமே எடை போட்டு கிடங்குக்குள்ளாடி மூடி வைக்கிறாங்க. அதை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவலும் காக்குறாங்க. இப்போ அட்வைசருக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பியாச்சு. இந்த பக்கம் சுமியோட தம்பி இருக்கானே, செஸ் பீஸ கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கான். யாரு தெரியுமா, சூயா. சூயாவை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவளை நல்ல வேலை வாங்குறாங்க. சோ அவ துணியெல்லாம் தோச்சு போட்டு கஷ்டப்பட்டு மழையில கீழெல்லாம் விழுறாளா. அதையவே பார்த்த உடனே இவளை கரெக்டான டைம்ல தட்டி தூக்கிற வேண்டியதான் அப்படின்னு நேரா போயிட்டு, இங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாமே ஹீரோட ஃபேமிலில, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல, நீங்க கொஞ்சம் வெய் மேன்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு எங்களுக்கு காமிச்சு தரலாமான்னு. அதை கேட்டோடனே சூயாவும், நீங்க ஹீரோட வீட்டுக்கா போறீங்க, இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா பாதை நல்லாவே இருக்காது, நானே உங்களை கூட்டிட்டு போகவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்னு. இவனும் சரி இந்த கொடையை கொண்டு போங்க அப்படின்னு பாசமா பேசுறான். அதுக்கப்புறமா சுமி கிட்ட வந்துட்டு, நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன்னு. சுமியும், இனி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோட அம்மாவுக்கு சூயாவை அவங்க வீட்டுல நல்லா கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோட அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போயிடுச்சு. உடனே சுமியை இங்க கூட்டிட்டு வா, நான் பேசணும்னு சொல்றாங்க. அஸ்டனும், அதான் உங்க மாமியார் சுமியை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோட அம்மாவும், வீட்டுக்குள்ள தானே விடக்கூடாது, வீட்டுக்கு வெளியில மீட் பண்ணலாம்ல, அவளை என்ன பாக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அசிஸ்டரும் சரி சரி நான் போறேன் அப்படின்னு
அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இத நம்ம ஹீரோயின் பாத்துட்டாங்க. கெஸ்ட் லிஸ்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாங்களா? அப்போ மாமியார் எங்க ஓடி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு கெஸ்ட் லிஸ்ட் கிடைச்சிருச்சு, உங்களோட மாமியாரை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எங்க இவ்ளோ ஸ்பீடா ஓடி போறாங்கன்ற டவுட் இருக்கு, இருந்தாலும் கண்டுக்கல. இப்போ ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா டான் ஹீரோயின் கிட்ட கெஸ்ட் லிஸ்ட் போன வருஷம் எப்படி நடந்துச்சு, பிறந்த நாள் இங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே கொடுக்குறாங்க. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்ததுன்னு, இதெல்லாம் ஹீரோவே அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னோடனே ஹீரோவா எனக்காகவா அரேஞ்ச் பண்ணான்னு கேட்டோடனே டானும் ஆமா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அசிஸ்டனும் ஹீரோ இதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு, ஹீரோயினும் நான் இந்த ஃபங்க்ஷனை நாசம் பண்ணிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு. அசிஸ்டனும் ஒருவேளை நிஜமாவே உங்க மேல அவனுக்கு அக்கறை இருந்து இதெல்லாம் பண்ணலாம்னு. ஹீரோயினும் அவனா என் மேல அக்கறையா போம்மா அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா சூயாவை பார்க்க போயாச்சா. சூயா ஹீரோட அம்மா பார்த்தோன்னே காலில் விழுந்தாச்சு, என்ன காப்பாத்துங்க ஆன்ட்டி ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு. அவங்களும் ஐயோ உன்னோட ஃபேஸ்ல என்னடி இவ்வளோ காயமா இருக்கு, உன்னை அவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களான்னு கேட்க ஆமா ஆன்ட்டி அவங்க என்ன அங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க, உங்க மாமியார் இருக்காங்களே என்ன நல்ல ஃபேமிலிக்கே கல்யாணம் பண்ணி அனுப்பவே இல்லை, என்னை எப்படியாச்சும் திரும்ப பேலஸ்குள்ள கூட்டிட்டு வந்துருங்கன்னு. ஹீரோட அம்மாவும் எப்படி என்னால முடியும்னு கேட்கறதுக்கு இல்ல இல்ல ஹீரோயின் நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களால முடியல, ஹீரோயினை மட்டும் இங்க துரத்தி விட்டுருங்க, கண்டிப்பா என்ன இங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினை துரத்த முடிஞ்சிருந்தா நான் ஏன் இந்த நிலைமையில இங்க இருக்க போறேன், என்னால முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு சூயா ஏதோ ஒரு பிளான் சொல்றா, அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் வெய் கோதுமை கிடங்குல போயிட்டு காவலாளிகள் கிட்ட இங்க யாராச்சும் சஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்தாங்களா இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்கறதுக்கு காவலாளிகள் ஒரு பிரச்சனை நடக்கல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேயும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அந்த டைம் சூயா அந்த கிடங்க உத்து பாக்குறா. சோ சூயா இந்த கிடங்குல தான் ஏதோ கை வைக்க போறா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சுமியோட தம்பி வேற சுமி கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே சூயாவை நல்லா தூண்டி விட்டுட்டேன், சூயாவும் விதைகளை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவா, சோ கோதுமை விதைகள் எல்லாமே நாசமாக போகுதுன்னு. சுமியும் ரொம்ப சந்தோஷம், இனி பிறந்தநாள் எப்படி கல்ல கட்ட போகுது அப்படின்றத நாளைக்கு நான் பார்க்கதானே போறேன் அப்படின்னு ஈவிலா சிரிக்கிறா. சோ பிறந்தநாள்ல ஏதோ சதப்ப போகுது. எங்க கட் பண்ண அடுத்த நாள் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஹாப்பியா இருக்காங்க. அப்போ இந்த வெயிப்பையும் சும்மா இருக்காம சுமிய போட்டு நோன்றான். சுமி நீங்க தான் நல்லா பாடுவீங்களாமே, எனக்கு கொஞ்சம் பாடி காட்டுங்களேன்னு. உடனே பாட்டியும் டேய் அந்த மாதிரிலாம் கேட்க கூடாதுடா, முன்னாடினா அவ நம்ம கூட இருந்தா அந்த டைம் கேட்டிருக்கலாம், ஆனா இப்ப பாரு அவ பைசு சிட்டியோட அரசி, அவகிட்ட எல்லாம் அந்த மாதிரி கேட்க கூடாதுன்னு. ஆனா சுமி சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும், இவன் ஆசைப்பட்டான் அப்படின்னா நான் பாடுறேன், ஆனா என்ன அவன் ஸ்பாட் டான்ஸ் ஆடணும் ஓகேவான்னு. உடனே வெய் ஓகே சொல்லிடுறாங்க. சோ வெய் டான்ஸ் ஆட சுமி பாட்டு பாட அங்க ஒரே குதூகலமா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாச்சு. ஹீரோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க, எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாச்சு. இப்ப ஹீரோயின் உன் வீட்ல இருந்து வந்த கிஃப்ட் எங்களே காட்டுவியான்னு. ஹீரோயினும் அத கோதுமை கிடங்குல வச்சிருக்காங்க, என்னோட அங்கிள் பார்த்து எல்லா கோதுமைகளையுமே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு. ஹீரோட அம்மாவும் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ எழும்புறாங்களா. உடனே ஹீரோட அம்மாவும் எங்கடா போற, உனக்கு சுச்சா வருதா, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு. ஹீரோ என்ன நடக்குதுங்க அப்படின்னே தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அம்மாவும் எனக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கோல்டு சீடாமே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு. பாட்டி கேக்குறாங்க இது வரைக்கும் நீ இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட்டதே கிடையாது, இப்ப மட்டும் என்ன புதுசான்னு கேட்க ஹீரோட அம்மாவும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட மருமகள் கொண்டு வந்த கிஃப்டை எல்லாரும் முன்னாடியுமே காட்டணும்ல, அதுக்காக தானே. எல்லாருமே ஆமா எங்களுக்கும் பார்க்கணும்னு சொல்றாங்களா. பாட்டியும் சரி ஹீரோயின் போயிட்டு விதைகளை எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அசிஸ்டன்ஸ் விதைகளை எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அதை எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம இதை எப்படி விளைவிப்பாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அம்மா இதுல இருந்து ஸ்மெல் வருது, என்ன நீ கெட்டு போன விதைகளை தான் எங்களுக்கு கொடுக்குறியா, நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க, 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எல்லாரையுமே நீங்க ஏமாத்தினீங்க, எங்க யாருக்குமே நீங்க ஹெல்ப் பண்ணல, இப்போ நாங்க யாருமே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல, ஆனா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல நாசமான விதைகளை கொடுத்து இதை நாங்க விளைவிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு பயிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அப்போ ஒரு விதைகள் கூட முளைச்சிருக்காது, நீங்க எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை ஏமாத்த ட்ரை பண்றீங்களா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால மாமியார் கிட்ட இருந்து அந்த விதைகளை வாங்கிட்டு நாங்க என்னைக்குமே ஏமாத்த மாட்டோம், 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்களோட தப்பு தான், நாங்க அதுக்கு எத்தனை தடவை சாரி சொன்னாலுமே அது சரியாகாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும், ஆனா திரும்ப ஒரு தடவை நாங்க அந்த தப்பை பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம இது மக்கள் சம்பந்தப்பட்டது, மக்கள் பசியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களே ஏமாத்துறதுக்காக நாங்க எதுக்காக எப்படி பண்ண போறோம்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே தண்ணிக்குள்ள போட்டு இந்த விதைகளை பார்த்தா விதைகள் மிதக்குது, இத அவிச்சு கொடுத்திருக்காங்க, இது விதைகளே கிடையாது, இது ஆல்ரெடி வேக வச்சுட்டாங்கன்னு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. உடனே போயிட்டு மூடைகள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, எல்லாமே அரிசி அவிஞ்சு இருக்குது, கோதுமைகள் வெந்து போயிருக்குது.
ஐயோ என்ன நடக்குது எங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அஸ்டனும் நான் ஹீரோ போயிட்டு கூட்டிட்டு வரவான்னு ஹீரோயினும் அவன் வந்தா மட்டும் இதை சரி பண்ண முடியுமா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து பாட்டி கிட்ட சாரி சொல்றாங்க. பாட்டி எங்களை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, யார் இதை இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க விதைகள் வரும்போது நான் அதை கண்ணால பார்த்தேன், அது எதுவுமே வெந்து இருக்கல, இப்போ அது வெந்து போயிருக்கு அப்படின்னா யாரோ ஒரு ஆள் அதை மாத்தி வச்சிருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா எல்லாருமே ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி எதுவுமே சொல்லாம இருக்காங்களா? அப்ப அங்க ஹீரோ வந்துட்டாங்க. என்ன என்னோட பாட்டியோட பிறந்தநாள் வீட்டுல இப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அப்ப ஹீரோட அங்கிள் இருக்காங்களே அவங்க வந்துட்டு, ஹீரோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியுமா, உன்னோட பொண்டாட்டி அவளோட வீட்டுல இருந்து கோதுமைகளை கொண்டு வந்திருக்கால, அந்த எல்லா கோதுமைகளுமே அவஞ்சு போய் இருக்கு, இவ வெந்த கோதுமைகளை நமக்கு கொடுத்து ஏமாத்த பாத்திருக்கான்னு. ஹீரோவும் அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானு, அப்ப நாங்களா பண்றோம் அப்படின்னு கேட்க ஹீரோ பாட்டி கிட்ட, பாட்டி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஜிந்து சிட்டில மக்கள் எல்லாருமே என்ன நம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவ மேல பழிய போட்டுட்டு இவ கெட்டவளா மாறி மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ண வச்சா. பானி சிட்டில அந்த அணை பணிக்காக இவ மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இவ எல்லா தடவையுமே மக்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது என் கூட நின்றுக்கா. என்னைக்குமே மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல இவ தப்பு பண்ணவே மாட்டா, பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டா. எனக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை இருக்கு. இது மக்களுக்கு தேவையான விதைகள், கண்டிப்பா இதுல ஹீரோயின் சீட்டிங் பண்ணிருக்கவே மாட்டா. சோ இந்த விதைகள் எல்லாமே உள்ள வரும்போது கிடங்குக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி எத்தனை கிலோ வெயிட்ல இருந்துச்சு அப்படின்னு வெயிட் பார்த்து தானே உள்ள விட்டீங்க. விதைகள் ரொம்ப லைட் ஆனது, அதோட எடை எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். விதைகளை வேக வச்சதுக்கு அப்புறமா அதோட வெயிட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். சோ கொண்டு வந்தப்ப இருந்த வெயிட்டையும் இப்போ இருக்கிற வெயிட்டையுமே அளவெடுங்க. ரெண்டு வெயிட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டு வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்காது. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் யாரோ இதை மாத்தி இருக்காங்க, இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். உடனே எல்லாருமே ஓகே இன்வெஸ்டிகேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல சுமி சும்மா இருக்காம எழுந்திருச்சு, ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், சொல்லலாமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த கிடங்க காவல் காத்துட்டு இருந்தது வெயிட். சோ ஒருவேளை நீ சொல்ற மாதிரி விதைகள் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு காவல் காத்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அத மறந்துடாத. சோ நீ யாருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது உனக்கே தெரியும் தானேன்னு கேக்குறாங்களா. இது கேட்டோடனே அங்க இருக்க எல்லாருமே ஏய் ஆமா சுமி சொல்றது கரெக்ட் தான், ஹீரோ நீ உன்னோட சொந்த அண்ணாவையே பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டியா, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வெய்ய பலி கொடுக்க ரெடி ஆயிட்டியான்னு வெய்ய அங்க இருந்து என்னடா ஏன் பேச்சு வெளியில வருது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அட்வைசர் வந்துட்டு ஹீரோ நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணுமா, கோதுமைகளை வெயிட் போட்டு பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினையும் வேயே பாத்துட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோ என்ன முடிவு பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணா வெய்ய தூக்குல போட வேண்டியதாயிடும், இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலனா ஹீரோயின் ஏமாத்திட்டா அப்படின்னு ஹீரோயினை ஊரை விட்டு துரத்த வேண்டியதாயிடும். சோ ரெண்டு பிரச்சனைகளுக்கு நடுவுல ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. இதுல யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.